ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, முழு பாலஸ்தீனை நோக்கிய பயணம் 747வது நாளுக்கு வந்திருக்கிறது. இதில் அமெரிக்காவில் உள்ள ராய்டர்ஸ் என்ற நிறுவனம் எடுத்த ஒரு சர்வேயில் 80% ஜனநாயகவாதிகளும் 41% ரிப்பப்ளிகன்ஸும் ஒரு தனி பாலஸ்தீன் ஸ்டேட்டை அமெரிக்கா உடனேயே அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆக தனி பாலஸ்தீனம் ஒன்று அமைவது இன்னும் கொஞ்சம் உறுதியாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், டி வான்ஸ் இஸ்ரேலினுடைய நாடாளுமன்றத்தில் பேசியதை, அதாவது அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி டி வான்ஸ் பேசியதை நான் சொன்னேன். அதில் ஒரு வார்த்தையை உங்களிடம் குறிப்பிட்டேன். நெத்தன்யாஹூ பேசும்போது இவர் மிகவும் உன்னிப்பாக அவரை கவனிக்கிறார், ஏனென்று சொன்னால் அவர் இவரை வம்பில் இழுத்து விடுவார் என்று. அப்பொழுது அங்கே இருந்த இடதுசாரிகள் பாலஸ்தீன ஸ்டேட்டை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்கள். ட்ரம்ப் பேசும்போதும் இதே இடதுசாரிகள் பாலஸ்தீன ஸ்டேட்டை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் இப்பொழுது அமெரிக்காவினுடைய பொதுமக்கள் பெரிய அளவில் ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனை நீங்கள் அங்கீகரிக்க ஆக வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகிறார்கள். ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆக இப்போ அமெரிக்காவே அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது. ஐக்கிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய உலக நீதிமன்றம் காசாவில் உதவிகளை செய்வது இஸ்ரேல் மீது கடமை. அதை ஒரு ஆக்குப்பையிங் ஸ்டேட் என்ற அடிப்படையில், ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு என்ற அடிப்படையில் எல்லா மனித உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னது, உணவுப் பொருட்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னது இஸ்ரேலுக்கு உரைத்ததாக தெரியவில்லை. டி வான்ஸே பென்குரியன் ஏர்போர்ட்டில் மீண்டும் செல்லும்போது அவர் திரும்பி செல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அவரும் விட்காஃபும் தனி ஒரு விமானத்தில் சவுதி அரேபியா போய்விட்டதாக சொல்லுகிறார்கள். சிலர் கத்தருக்கு போய்விட்டதாக சொல்லுகிறார்கள் இஸ்ரேலில் இருந்து. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், என்னை வைத்துக்கொண்டே பாராளுமன்றத்தில் வெஸ்ட் பேங்கை மேக்கரையை இணைக்க வேண்டும் என்று ஒரு டிஸ்கஷனை தொடங்கினார்கள். அது என்னை அவமானப்படுத்துவது போல் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் தெளிவான வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் மேக்கரையை அரவணைக்க எடுத்துக்கொள்ள முடியாது, அதை நாங்கள் அமெரிக்கா விடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி நீ அதற்கு மேல்பட்டு செயல்படுவாய் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய எல்லா உதவிகளையும் நீ இழக்க வேண்டியது வரும் என்று நெத்தன்யாஹூ நேரடியாக எச்சரித்திருக்கிறார். நெத்தன்யாஹூக்கு என்ன தைரியம் பாருங்க, அந்த பில்லு ஃபுல்லாக எல்லாரும், அதாவது மேக்கரையை இணைக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தை எல்லாரும் ஓட்டு போட்டு அங்கீகரித்த பிறகு நெத்தன்யாஹூ அதை நான் இப்பொழுது செயல்படுத்த போகவில்லை, கிடப்பில் போடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவுதான் மொத்தமே. அமெரிக்காவினுடைய ஒரு வார்த்தையில் மொத்தமாக விழுந்துபட்டார்கள். டி வான்ஸ் நான் இருக்கும்போது அதை செய்தது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். இட் இஸ் ஸ்டூபிட் அண்ட் கிரிமினல் அண்ட் அன் இன்சல்ட் என்று சொல்லியிருக்கிறார். மிக கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி நெத்தன்யாஹூவை அச்சரித்திருக்கிறார். ஆனால் நெத்தன்யாஹூ உடனே எல்லாவற்றையும் பின்வாங்கிவிட்டார். ஆக மேக்கரையை இப்பொழுது அவர்கள் இணைக்க முடியாது. மேக்கரையும் சேர்த்து காசாவையும் சேர்த்து தான் முழு பாலஸ்தீனம் வரும். அடுத்தது மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், காசாவிற்கு உணவுப் பொருட்கள் புதன்கிழமை 281 லாரிகளிலும் வாகனங்களிலும், ஒரு லாரிங்கிறது 2 லாரியாக எடுத்துக்கணும், வியாழக்கிழமை 183 தான் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை என்றாலும் அங்கே இருக்கின்ற தன்னார்வ குழுக்கள் செய்கின்ற வேலை. காசால நல்ல தண்ணி கிடைக்கல. ஏன்னா கான் யூனிஸில் நான் இந்த காணொலி முழுவதும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், கான் யூனிஸை கைப்பற்றுவதை இந்த 746-47 நாட்களாக முயற்சி பண்ணி நடக்கலை.
ஆனால் அங்கே இருந்த கட்டடங்களை இடிக்க முடிந்தது, நீர்த்துணைகளை அழிக்க முடிந்தது, தண்ணீர் கிடைக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைகளை உடைக்க முடிந்தது. அதனால நல்ல தண்ணி கிடைக்கல. நேற்று நம்ம குளோபல் சதக்கான்னு ஒரு தன்னார்வ குழு அங்கு வேலை செய்கிறது. இந்த குளோபல் சதக்கா மிகப்பெரிய வேலைகளை செய்கிறது. அது என்ன செய்யுதுன்னா, கான்யூனிஸ் முழுவதும் சுத்தமான தண்ணீரை தன்னுடைய லாரிகளிலே ஏற்றிக்கொண்டு அங்கே கொடுக்கிறது. அது ஒரு பெரிய மகத்தான சேவையாக தெரிகிறது. அதே குளோபல் சதக்கா நேற்று முந்தா நாளில் இருந்து ஷாப்பிங் வவுச்சர்ஸ் இன்னும் ஒன்று கொடுக்குது. அதாவது அது அதுகிட்ட டீட்டெயில்ஸை கொடுத்து ஒரு வவுச்சர் வாங்கிக்கிட்டா அந்த வவுச்சரை காட்டி நீங்கள் எந்த கடையில் வேண்டுமானாலும் தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம். அதோடு இந்த எய்டு டிஸ்ட்ரிபியூஷனில் ஹாட் ஃபுட், அதாவது நல்ல சூடான உணவு கிடைக்கவில்லை என்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதனால இந்த குளோபல் சதக்கா, இது ஒரு தனியார் நிறுவனம் தான். இந்த குளோபல் சதக்கா என்ன செய்கிறாங்கன்னா, உணவை சமைத்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அது பிறகு அடுத்த அலை என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஹாட் கிச்சன் த்ரூ அவுட் காசா முழுவதும் சூடான உணவு கிடைப்பதற்கான ஹாட் கிச்சன் என்று சொல்லக்கூடிய கிச்சன்களை எல்லா இடமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணி மக்கள்லாம் உணவுப் பொருட்களை ஏராளமாக வாங்கி செல்கிறார்கள். அங்கே அது என்ன இப்போ பெரிய ட்ராஜடினா, வாங்க பாத்திரம் இல்லாமல் பிளாஸ்டிக் பேகு, துணி இதில் எல்லாம் வாங்கி கட்டிட்டு போகிறாங்க. இருந்தாலும் ஏதோ ஷெல்டருக்குள்ளால போகிற மாதிரி தெரியுது. அதாவது ஷெல்டர்ஸை எப்படியோ ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த தன்னார்வ குழுக்கள் தான் இந்த குளோபல் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொன்னதே நான் தேனுன்னு கேட்கல, போய் என்ன கட்டுப்படுத்தாது. அதை போர் நிபந்தனைகளில் நித்தம் 600 உணவு வாகனங்களே உள்ளே விட வேண்டும் என்று அதை இதுவரைக்கும் அனுசரித்ததாக தெரியல. ஹமாஸ் வான் பண்ணியிருக்காங்க, நாங்கள் போர் நிறுத்தத்துக்கான எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றி வருகிறோம். இஸ்ரேலை கொன்று மண்ணுக்கு அடியிலே போட்டுவிட்ட அந்த உடல்களை கண்டுபிடிப்பதில் தான் எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. அதற்கு பெரிய இயந்திரங்கள், ராட்சச இயந்திரங்கள் தேவைப்படுகிறது. எங்கள் மக்களும் நிறைய பேர் மண்ணுக்கு இடிபாடுகளுக்கு இடையே கிடக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறோம். ஆனால் இஸ்ரேல் கெடுபிடியை பண்ணிக்கிட்டே தான் இருக்கு, அது தொடர்ந்து மீறி வருகிறது என்பதை அமெரிக்காவுக்கும் இந்த கேரண்டஸ் 3 ஒண்ணுகில்லா நாடு இருக்கு பாருங்க, கத்தரு, எகிப்து, துருக்கி, இந்த 3 பேருக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அவர் எதை பற்றியுமே கவலைப்படுவதாக இல்லை. அடுத்தது முஸ்லீம் எய்டுன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அது குளோபல் சதக்காவுக்கு அடுத்தால முஸ்லீம் எய்டு, அதாவது முஸ் எய்டு இன்டர்நேஷ்னல்னு ஒரு அமைப்பு வேலை செய்கிறது. இந்த அமைப்பும் உணவுப் பொருட்களை காசா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறது. அவர்களிடத்தில் உங்களுடைய உணவுப் பொருட்களை எப்படி கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், மெத்த சிரமத்தோடு அபு கரீம் சலீமு, குஷ்ஃபும் இது போன்ற பகுதிகளோடு ஒரு விதமாக கொண்டு வந்து சேர்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். ஆங்காங்கே கலெக்டிவாக கிச்சனை ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு சூடான உணவை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் ஒரு கூட்டம் மக்கள், எல்லாம் பாலஸ்தீன மக்கள் தான். இப்போ உருவாவே என்ன சொல்லுதுன்னா, 12,000 பேர் எங்கள்கிட்ட, அதை உருவாங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் அண்ட் ரிலீஃப் ஏஜென்சி ஃபார் ரிஃப்யூஜிஸ் இன் பாலஸ்தீன். பாலஸ்தீனில் உள்ள மக்களுக்கான நிவாரணங்களை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனமே 12,000 பேரை எங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க, எல்லாமே பாலஸ்தீன மக்கள் தான். அப்போ ஓரளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடைக்குது. அதே போல் இந்த கடைகள், ஷாப்பிங் மால்ஸு இதெல்லாம் திறந்துருக்கனால எம்ப்ளாய்மெண்ட்டும் ஓரளவுக்கு வருது. அப்போ இன்கம் ஜெனரேட் ஆகிறதுங்கிறதான் அதில் முக்கியம். இதில் முஸ்லீம் எய்டு சார்ந்த அல்லாத வேறு சில வாலண்டியர்ஸ் இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன் சொல்லக்கூடிய, அதாவது அனாதை ஆகிவிட்ட குழந்தைகள், சில நேரங்கள் நிறைய குழந்தைகள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து சென்று முடி வெட்டி குளிக்க விட்டு புது ட்ரெஸ்ஸு கொடுத்து ஏதாவது ஒரு குடும்பத்தோடு சேர்த்து விடுகிறார்கள். அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த வேலையினுடைய டீட்டெயில்ஸை படிக்கும்போது நமக்கு நெஞ்சை தொடுவதாக இருக்கிறது, தண்ணீர் வருவதாக கூட எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரீட் சில்லனும் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்னார்வ குழுக்கள் செய்கிற வேலையை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு டச்சிங்காக இருக்கு. சதக்காயை பற்றியும் ஏழைகளுக்கு உணவளிப்பது பற்றியும் தான தர்மங்களை அள்ளி வீசுவதை பற்றியும் இறைவன் சொன்ன அந்த வாக்கு இந்த மக்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று எல்லா
முஸ்லீம் எய்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இதர ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் சொல்ல. ஏன்னா குரானில் வந்து எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறா, மார்க்கத்தை பொய்யாக்குவரனை பார்த்துருக்கிறா, அவன் யாருன்னா ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உணவளிக்காதவன், உணவளிக்க தூண்டாதவன். சுரை மாய்தல்ல சுரை அரைத்தல்லது கத்திபு ஃபித்தீன் பதாலிக்கல்லது இதுகுல் யத்தீம். அந்த வசனங்கள் மிகவும் நிறையவே வேலை செய்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் இதை சொல்லுகிறார்கள். ஆக முஸ்லீம் எய்டு. அடுத்தது குளோபல் யூத் ஃபார் பாலஸ்தீனியன், இன்டர்நேஷனல் யூத் ஃபார் பாலஸ்தீனியன் சொல்கிறாங்க வாலண்டியர்ஸு. அதே மாதிரி குளோபல் யூத் ஃபார் பாலஸ்தீனியன் சொல்லக்கூடிய அவங்க உருவானுடைய பொருட்கள், உருவா வந்து என்னட்ட ஸ்டாக் இருக்கு, ஆனால் நான் அக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்லிச்சு பாருங்க. அதை எடுத்துட்டு போய் எங்கே கொடுக்குறாங்க, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆக குருவா போக முடியாத இடங்களுக்கு இவங்க வந்து அந்த உணவை எடுத்துக்கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த வேலையை செய்கிறார்கள். ஆக சேரிட்டிஸ், அதாவது சமூக சேவை என்பது முழு அளவில் அங்கே நடைபெறுகிறது. அதில் எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். இப்போ பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் திறந்துருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். ஆனால் பேங்குகள் எல்லாமே இடிஞ்சு கிடக்கு. அந்த இடிபாடுகளுக்கு இடையில பெஞ்சை போட்டுக்கிட்டு பேங்கிங்கிற வார்த்தையே வந்து அதனுடைய ஆரிஜின் வந்து பெஞ்சுங்கிற இதில் தான் வந்தது. அது இப்போ பாலஸ்தீனில் சரியாக வேலை செய்யுது. மக்கள் எல்லாம் வெளியில் ஸ்கூலை போட்டு இந்த கரன்சி தட்டுப்பாடு வருகிறது, அதனால் டிஜிட்டல் எக்கானமிக்கு மாறிவிடுங்கன்னு செல்ஃபோன்களை கொடுத்து அதில் லோடு பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் நடக்குது. கேஷ் இருந்த வரைக்கும் கேஷை பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறதுனா, இந்த பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலினுடைய உதவி, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் இதெல்லாம் காப்பாற்ற முடியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம்களுடைய இந்த சமுதாய உணர்வு, நம்ம எங்கேயுமே இந்த பேரிடர் வந்து விட்டால் அதில் முஸ்லீம்கள் அவார்டு வாங்கியிருக்காங்க. நம்ம நாட்டிலேயே நிறைய உண்டு, நம்ம ஸ்டேட்லேயே நிறைய உண்டு. ஆக சகோதரர்களை, இந்த வேலையால் அந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அடுத்தது நத்தியானோ ட்ரம்ப் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, ஹமாஸ் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேங்கிற கீழே வைப்பார்களான்னு. அதுக்கு அவர் வி வில் ஸ்ட்ரென்தன் அவர் ஹமாஸ், நம்ம ஹமாஸுன்னு அந்த ட்வீட்டில் வந்து ஹமாஸை வர்ணித்து இருக்கிறார். அது உலகெங்கும் ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. நான் ட்ரம்ப் வந்து ஹமாஸை அரவணைக்கவும் அன்பு செலுத்தவும் ஆரம்பித்து விட்டாரான்னு. அது இருக்காது, ட்ரம்பாக தான் இருப்பார். இருந்தாலும் இப்பொழுது உள்ள வார்த்தைகள் ரொம்ப சாலிடாக இருக்குது. அல்குஸ் பிரிகேட்ஸு பகிரங்கமாக அறிவித்து இருக்கிறார்கள், நாங்கள் ஆயுதங்களை எந்த நிலையிலும் கீழே வைக்க மாட்டோம், எங்களுடைய வேலையை போர்க்களத்தில் எங்களை தருவது தான். ஆக நத்தியான்ஹூ தன்னுடைய இந்த போர் நிறுத்தத்தை எப்படியேனும் முறிக்க பார்க்கிறார், அதனால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தது பல நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்ததை அல்பேனிஸ் தன்னுடைய ஒரு பெரிய அறிக்கையை சொல்லியிருக்கிறார். 60 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் செய்திருக்கின்றன. அதில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களும் 600க்கு மேற்பட்ட வேவுகளை பார்த்து, யூகே 600க்கு மேற்பட்ட வேவுகளை பார்த்து, உளவுகளை பார்த்து இஸ்ரேலுக்கு உதவி செய்திருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம், அதாவது அல்ஃபாபெட்டுங்கிற கூகுள் கம்பெனியினுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன், அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் போன்ற நிறுவனங்களும் அதற்கு உதவி செய்திருக்கிறது என்ற ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்திருக்கிறார். ஆக இந்த காம்ப்ளிசிட் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. அடுத்தது வெஸ்ட் பேங்கை பார்த்தோம்னா, ரெய்டு பை இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இன் ஜெருசலத்தில் நேற்று சில ரெய்டுகளை நடத்தியிருக்காங்க. அதை எதிர்த்து போராளிகள் போராடினோன்னா ஓடி போயிட்டாங்க. இப்போ வெஸ்ட் பேங்கை இவன் அனெக்ஸ் பண்ணிக்கிட முடியுதுங்கிறதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு. ட்ரம்ப்பே வந்து இட் வில் நாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டார், அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டான். அதனால் எதுவுமே நடக்காது. ஆனால் போராளிகள் நேற்று மட்டும் 24 தாக்குதலை இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது தாக்கி வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அடுத்து அல் அக்ஸாவுடைய, இன்னைக்கு ஜும்மால எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல, அல் அக்ஸாவில் பல பகுதிகளை இவங்க எக்ஸவேட் பண்ணுறோம், அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்குறேன்னு தோண்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஜெருசலம் முனிசிபாலிட்டியினுடைய சேர்மன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அல் அக்ஸாவுக்கு பெரிய ஆபத்து இருக்குது, இவங்க எக்ஸவேஷன்னு சொல்லி ஒரு சில இடங்களை கீழே வீழ்த்தி விடுவார்களோ, இடித்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அரபு நாடுகள் எதுவும் கண்டுகொள்ளவில்லை, ஹமாஸும் இதர போராளிகள் குழுக்களும் கண்டித்திருக்கிறார்கள்.
அடுத்தது ஸ்லோவேனியா அண்ட் சவுத் கொரியா, இந்த நாடுகளில் நேற்று இடம்பெற்ற ப்ரோ பாலஸ்தீனியன் ஊர்வலங்களில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், குறிப்பாக நீங்கள் பாலஸ்தீன் ஸ்டேட் ஒன்றுதான் இதற்கு தீர்வு, அதை நோக்கி நகர வேண்டும். இந்த அழுத்தங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுமே இந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது ட்ரம்ப் ஒரு வேலை செய்திருக்காரு. மர்வான் பர்கோத்தியை நீங்க வெளியிடணும், வெளியில விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அழுத்தம் கொடுத்துருக்கும் போல தெரியுது. அதை இஸ்ரேலுக்கு சொல்லி இருக்கிறார், நெத்தன்யாஹுவுக்கு சொல்லி இருக்கிறார். உடனேயே அந்த பெண்கருங்கிறவன், நாங்க அமெரிக்கா எங்களுக்கு வேண்டிய நாடு தான், ஆனா நாங்க தனிப்பட்ட முறையில் தான் இதுல எல்லாம் முடிவெடுப்போம். மர்வான் பர்கோத்தியை நாங்கள் வெளியிட்டு அவர் போய் காசாவை கைப்பற்றி இஸ்ரேலையும் கைப்பற்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவார், அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். உடனேயே ட்ரம்ப் கண்டிச்சிருக்காரு. உடனே தன்னுடைய வார்த்தையை திரும்ப வாங்கிட்டான். இந்த பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு அறிக்கை விட்டுருக்கான். அது என்னன்னா, சவுதி அரேபியா தனி பாலஸ்தீனம் வந்தாதான் நார்மலைசேஷன், அதாவது சுமூக உறவுக்கு கையெழுத்து போடுவோன்னு சொன்னா, நீ டெசர்ட்ல குதிரை ஓட்டிட்டு இங்க வராத அப்படின்றான். அது பெரிய இன்சல்ட்டாக இருந்தது என்று சொன்னவுடன் அதை அவன் மன்னிப்பு கேட்டு இருக்கிறான். இவ்வளவுதான் இவங்களுடைய மிகப்பெரிய வீரதீர செயல்கள். ஆகவே காசா நார்மலுக்கு வந்துகிட்டு இருக்கு. தன்னார்வ குழுக்களுடைய மிகப்பெரிய சேவை அங்கே பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாழ்க்கை